கழக கிடங்குகளில் வீணாகி மக்கி வரும் உணவு தானியங்களில் இருந்து வீசும் துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு வருகின்றன. ஹரியானா மாநிலம் கர்னல் மற்றும் இஸ்மாயில்பாத் பகுதிகளில் சேமிப்பு வசதிகள் இல்லாததால் உணவு கிடங்குகளில் வீணாகி குப்பையாக மக்கி வரும் டன் கணக்கிலான உணவு தானியங்களில் இருந்து வெளியாகும் துர்நாற்றம் அப்பகுதி மக்கள் மத்தியில் ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளது. திறந்த வெளிகளில் கவனிப்பாரின்றி மூட்டை மூட்டைகளாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள உணவு தானிய பொருட்கள் தற்போது மனிதர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு துர்நாற்றம் ஏற்படுத்தி வருகிறது. இவற்றை வேறு இடத்துக்கு மாற்றும்படி இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தியும் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்களிடையே நோய் தொற்று ஏற்படும் அளவுக்கு நிலைமை விபரீதமாக சென்று கொண்டுள்ளது. तो यहाँ पे इतनी गंदगी है, मक्खियाँ बीमारी का कारण इतना बना हुआ है कि हमारे बच्चे बीमार हो रहे हैं। बदबू से जब हम सुबह उठते हैं तो एकदम बदबू दिमाग को पकड़ करती है। तो हमारा यहाँ रहना इतना मुश्किल है। बार बार इस प्रशासन को कह चुके हैं हम कि हजारों बार कह चुके हैं भी इसको हमारे यहाँ से उठवा के किसी और जगह पे लगवा दो, लेकिन कोई सुनने वाला नहीं है. உண்மை நிலைமை இப்படி இருக்க அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு என்று காங்கிரஸ் அரசு பேசி வருவதாக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவேத்கார் ஆவேசம் தெரிவித்துள்ளார். मैं प्रधानमंत्री और सोनिया गांधी जी से पूछना चाहता हूँ, क्या यही है तुम्हारी खाद्य सुरक्षा? लेकिन पीछे हट जाओ. जो खाद्य सुरक्षा के नाम पे इतना सारा चल रहा है चर्चा, यहाँ हर गोडाउन में जहाँ भी जा रहे हैं वह पूरा सड़ा हुआ अनाज है, किसी के खाने लायक नहीं है. उसके बदबू से आसपास के लोग बीमार हो रहे हैं और एक हाथ शमशान में जैसे मुर्दे जलते समय बदबू आती है, वो इस तरह से बदबू आ रही है और आप भी देख रहे हो, उसको अनुभव कर रहे हो. तो मेरा मानना यह है कि इस तरह का अगर गेहूं है, अगर ये गेहूं है तो फिर क्या खाएंगे लोग पूरा. यह अगर गेहूं है तो इससे ज्यादा और क्या बदनामी हो सकती है. மத்திய உணவு கழகத்தின் கிடங்குகளில் வீணாகி வரும் உணவு தானிய பொருட்களை ஏழைகளுக்கு இலவசமாக வழங்குமாறு விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவாருக்கு கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருந்தது. இவ்வாண்டு ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட கணக்கின்படி உணவு கழக கிடங்குகளில் வீணாக தேங்கி கிடக்கும் டன் கணக்கிலான உணவு தானியங்களை கொண்டு 10 ஆண்டுகளுக்கு 6 லட்சம் பேருக்கு உணவளிக்க முடியும் என்கிறது புள்ளி விவரம்.